நீங்கள் தூங்க சொல்ல எப்பயாவது ஏதாவது பேய் வந்து உங்கள் கழுத்து பூச்சி அமைக்க இருக்கா? ஒரு மாதிரி அசைய முடியாத மாதிரியே இருக்குமே. அப்போ அது பேர் பேயா ப்ரோ? பேய் உண்மையிலே இருக்கா? ஓ மை காட். அது பேயும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இப்போ நீ ஒரு ஸ்கூல் போகிற பையன், இல்லை காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்க இப்படிலாம் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் சரியாக தூங்காமல் இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஸ்லீப் பேரலைஸ் இது பேர், இது நடக்குது. சிம்பிளாக சொல்லட்டுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம தூங்கினு போல, இப்போ நம்ம தூங்கணும் வச்சுக்கோங்க, நம்ம சைடாக பார்த்து தூங்குறேன். இப்போ சைடாக படுத்து தூங்க சொல்ல நம்ம டக்குனு சாயோம்ல, சாஞ்சாலும் நம்மளுக்கு எப்படின்னா ஃபீல் ஆகும், ஏதோ மலை மேலேருந்து கீழே விடுற மாதிரி, பில்டிங்லேருந்து எவ்வளோ நம்மளை தள்ளி விட்ட மாதிரிலாம் ஃபீல் வருமே, ஒரு ஜர்க்கு வருமே, வந்து பக்குன்னு எழுச்சிப்போம்ல. பார்த்தா எங்கேருந்து உளுந்தெல்லாம் இருக்க மாட்டோம், சும்மா பெட்டிலேருந்து சாய்ஞ்சிருப்போம். அதுக்கு தான் அவ்வளோ சீனு. ஃபஸ்ட்டு சொன்னல, இந்த சாயிறப்போ பில்டிங் மேலேருந்து கீழே விழுற மாதிரிலாம் இருக்குமே, அது ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போ நம்ம மூளை தூங்கி இருக்கோம், உடம்பு தூங்கி இருக்காது. நம்ம உடம்பு ஒரு மூமெண்ட் போட்டிருக்கோம், ஒரு அசைஞ்சிருக்கும். உடனே நம்ம மூளை என்ன நினச்சிக்கோனா அது கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுல்ல, அதனால் ஏதோ மூமெண்ட் ஆகிடுச்சு போல், எங்கேயும் விழுறாம போல் நினச்சி நம்மளுக்கு அப்படி ஒரு பீதியை கலக்கி விட்டு நம்மளை எழுப்பி விட்டு நம்ம உடம்ப நம்ம கண்ட்ரோலுக்கு கொடுத்துரும். சேம் அதே தான் இங்கேயும். இங்கே என்ன ஒரு உள்டானா, இங்கே மூளை முழிச்சிரும், உடம்பு தூங்கின்னு இருக்கும். அதனால தான் நம்ம கண்ணு முழிக்க சொல்ல ஏதோ உருவம் இருக்கிற மாதிரி, ஏதோ பேய் நம்மளை பிடிச்சி அமுக்குற மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். நம்ம கை காலை அசைக்கவே முடியாது, இது பேய் போட்டு அமுக்குது போலியே ஒரு பீதியில் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நல்லதா இல்லை கெட்டதா ப்ரோ கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப கெட்டது. நம்ம எப்போல்லாம் சரியாக தூங்காமல் போகிறோமோ, ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, அப்போல்லாம் இது நடக்கும். இது போகிறதுக்கு ஒன்றும் பெருசாக ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ இவன் வந்து மணி அடிச்சுருக்கிறான். நல்லா படுத்து தூங்கினாலே போதும், இதெல்லாம் கொஞ்ச நாள் போயிடும். இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. இதில் இன்னும் நிறைய டைப் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் அப்புறம் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபை கொஞ்சம் அழுத்திட்டு போங்க. நானும் வீடியோஸ் கொஞ்சம் உருப்புறமாக வீடியோஸ் தான் போடுறேன், வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது. நேற்று ஒரு இப்போ தான் ஆரம்பித்தேன், அவள் சும்மா அடி காமிச்சு ஜிலுக்குன்னு ஆடுறா, போயிடுச்சு எங்கேயோ. சப்ஸ்கிரைபரும் ஏறின்னு போகுது, வியூஸும் ஏறின்னு போகுது. நான் உட்காந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸாக சொல்கிறேன், நீ என்ன பண்ணுவ? தள்ளிட்டு போயினே இருப்பல, போ போ போ.